रलम को एक एक चीज को आप यहाँ पे खोल सकते हैं आपके मुंह के द्वारा। நீங்க உங்களுடைய வார்த்தையின் மூலமாக வெளியே நீங்க ஒரு மண்டலத்தை நீங்கள் திறக்க முடியும். कल के ये दिन में शाम को एक फैमिली को मीट करने के लिए एक छोटी सी 2 फैमिलीज इकट्ठा हुए, सो उनके साथ एक छोटा सा एक इंटरेक्शन टाइम था हमारा। நேற்றைய மாலை வேளையிலே 2 குடும்பங்களோடு நான் சந்திக்க தேவன் கிருபை செய்தார். அவங்களோட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். जब मैं प्रेयर करने के लिए खड़ा हुआ, द मोमेंट आई से द नेम ऑफ जीसस, मैं कहा நாங்க यीशु। சொல்லுங்க. द मोमेंट आई से जीसस, यीशु के नाम को जैसे मैंने यीशु कहा, बस उस जगह में मेरा स्पिरिट खुल चुका था। मैं अच्छी तरह से देख रहा हूँ मेरे वो एटमॉस्फियर में। I can literally feel Jesus there. And the moment I said Jesus, वो सिस्टर वहां पे खड़ा नहीं हो पा रही थी। நேற்றைய Just the தினத்தில் name of Jesus. நான் நின்னு இயேசுவின் நாமத்தை நான் சொன்ன பொழுது என்னுடைய ஆவி அங்கு என்னுடைய ஆவி திறக்கப்பட்டது. அங்கே ஒரு மண்டலம் திறக்கப்பட்டது. அங்கிருந்து அந்த சகோதரிக்கு நிற்க முடியாமல் போயிற்று. See, मैंने जीसस को आप जितना ज्यादा आपका स्पिरिट में, आपका अंदर एक आत्मा होने में आप कितना ज्यादा आप अंदर उनको महसूस कर रहे हैं, अंदर उनको समझ रहे हैं, अंदर उनको चाह रहे हैं, उतना ही ज्यादा आपका आत्मा और मसीह का आत्मा एक आत्मा हो जाता है। இத்தனை அதிகமாக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவருடைய ஆவி உங்களுடைய ஆவியும் ஒன்றாக இணைவதிலே நீங்கள் வாஞ்சையா எத்தனை அதிகமா இருக்கிறீங்களோ அத்தனை அதிகமா அவருடைய ஆவி உங்களுடைய ஆவியோடு அது இசைந்து விடும். सो इस परमेश्वर की आत्मा हमारे आत्मा के साथ एक आत्मा हो जाना, इस बात को आप कितना ज्यादा समझ रहे हैं, अच्छी तरह से इस गहरी बात को समझ पा रहे हैं, उतना ही ज्यादा आप इस बात में आगे बढ़ सकते हैं। நீங்க எத்தனை அதிகமா தேவனுடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் ஒன்றாக இசைவதை எத்தனை அதிகமாக புரிந்து கொள்கிறீர்களோ அத்தனை அதிகமாக நீங்க அவரோடு இணைவதை இசைந்து வாழ்வதிலே நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். सी एक बंदे के अंदर से दुष्ट आत्मा को जब हम निकाल रहे हैं, एक बंदे के अंदर से दुष्ट आत्मा निकाल रहे हैं, दुष्ट आत्मा ऐसे नहीं निकलेगा, उसके अंदर से चुपचाप नहीं निकलता है। ம். ஒரு மனுஷன்ட்ட இருந்து அசுத்த ஆவிய நம்ம விரட்டும் போது அது பேசாம போகாது, அப்படியே அமைதியா போகாது. वो चिल्लाता है, वो बोलता मैं नहीं जाऊंगा, मैं नहीं जाऊंगा, मैं क्यों जाना है, मैं इनके साथ ही रहूंगा, मैं इनके अंदर में पीढ़ी पीढ़ी में रहता हूं। कितने हम सुनते हैं, कितने बार मैंने इन बातों को मैंने पर्सनल एक्सपीरियंस में मैंने देखा है। அந்த அசுத்த ஆவியானது அந்த மனிதனை அலைக்கழித்து நான் இங்க இவனை விட்டு நான் போமாட்டேன், நான் இங்கேதான் வாழுவேன், நான் பரம்பரையா முன்னோர்கள்ல இருந்து இவனுக்குள்ள இருக்கேன் என்று பயங்கரமா அதை அலைக்கழித்து போவதை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம், நானும் கண்டிருக்கிறேன். In very few places you can see the demons leaving. बाकी जगह में वो जाता ही नहीं है, वो अंदर ही रहता है। बस उसने जो बीमारी दिया है उस बॉडी में, वो बीमारी का लिए निकल जाता है, मगर वो वहीं रहता है। அநேக இடங்கள்ல பிசாசு போவது கிடையாது. ஆனா அவன் கொடுத்த சில வியாதிகள் அவங்கள விட்டு போகும். वो बीमारी को हटा दिया तो हम सोच लेते हैं ठीक है, ये बंदा के अंदर से दुष्ट आत्मा भी निकल गया। நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அவன்கிட்ட இருந்து வியாதி போயிருச்சு, அதனால அசுத்தாவி அவன்கிட்ட இருந்து போயிருச்சுன்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். बट वो स्पिरिट जो है बहुत बार जो है उनके आत्मा के साथ ही रहता है,
उनके आत्मा के साथ वो एक आत्मा हो गया। इसी वजह से वो छोड़ना नहीं पाता है। என்ன ஆகுதுன்னா, அந்த அசுத்த ஆவியானது அந்த மனிதனுடைய ஆவியோடு அது ஒன்றாக இணைந்து 2 ஆவி ஒன்றாக மாறிருது. அதனாலதான் அந்த அசுத்த ஆவி அந்த மனிதனை விட்டு போகிறது கிடையாது. அவனோடே இருக்கு. कभी कभी हम दुष्ट आत्मा को निकालते समय, ये सब मेरा एक्सपीरियंस है इसलिए मैं बता रहा हूँ, मैं जब दुष्ट आत्मा को निकालता हूं तो लोगों की श्वास तक है ना, उनका श्वास बंद होने हो जाता है। சில இடங்கள்ல நான் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அநேக இடங்கள்ல அசுத்த ஆவிகளை விரட்டும்போது, அவங்களுடைய சுவாசம் அவங்க பிரீத் பண்றதே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க சுவாசமே நிக்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. क्यों? ஏன்? क्योंकि इतनी गहरी में उनकी श्वास उनके अंदर एक तन हो जाता है वो। அவங்களுடைய They became one with that spirit. அந்த In that, அந்த அசுத்த ஆவியோடது இவங்களுடைய சுவாசம், இவங்களுடைய ஆவி எல்லாமே அது ஒன்றாக மாறுகிறது. அவர்களாகவே மாறுகிறார்கள் அத. even in Bible you can see this thing. நீங்க வேதத்திலே இந்த காரியத்தை நீங்க பார்க்க முடியும். यीशु मसीह के पास एक पापा उनका बेटा को लेके आया। उनका पापा आके बोल रहा है इसके अंदर एक दुष्ट आत्मा है, वो इसको कभी पानी में कभी आग में गिरा देता है करके बोलता है। இயேசு கிட்ட வந்து ஒரு 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 மகனுடைய தகப்பன் வந்து சொல்றாரு, என் பிள்ளை அசுத்த ஆவியால் அது பிடிக்கப்பட்டிருக்கான். அவன் சில நேரத்துல தண்ணியில உழுவுறான், சில நேரத்துல நெருப்புல உழுவுறான். அது அவனை அலக்களிக்கிறது என்று சொல்லுகிறார். जब यीशु मसीह ने उस दुष्ट आत्मा को डांटा, वहां पे आप पढ़ सकते हैं, நீங்க அந்த இடத்துல நீங்க வேதத்துல படிக்க முடியும். இயேசு வந்து அந்த இடத்துல அந்த அசுத்த ஆவியை அவர் அதட்டினார், விரட்டினான்னு போட்டிருக்கு. वहां पे क्या हुआ, वो दुष्ट आत्मा उसको नीचे गिराया, उसको इतना, उसको है ना, वो तुरंत नहीं निकला। वहां पे आप पढ़ सकते हैं इस बात को। நீங்க அந்த இடத்துல நீங்க படிக்க முடியும். அவனை விட்டு உடனே அந்த அசுத்த ஆவி போகவில்லை. वो गिर रहा है, वो है ना, उसको बहुत तंग कर रहा है। அந்த அசுத்த ஆவியானது அவனை மிகவும் வேதனைப்படுத்தி அலக்களித்து அது சென்றது. So why it is happening? The moment when you say live, it should live, मगर वो नहीं जा पा रहा, क्यों? நீங்க வந்து போ, இவனை விட்டு போன்னு சொன்ன உடனே அது போக மாட்டேங்குது. ஏன்? क्योंकि it becomes one spirit with him, one spirit. அந்த மனிதனோடு அந்த அசுத்த ஆவியானது ஒரே ஆவியாக, அவனுடைய ஆவியோடு அது ஒரே ஆவியாக இணைந்து விட்டது. It is coming in their generation, it is coming from the bloodline. இது வந்து இரத்தத்திலிருந்து, முன்னோர்களிலிருந்து பரம்பரை பரம்பரையாக, சந்ததி சந்ததியாக இந்த அசுத்தாவி அது குடியிருக்கிறது. So वो कहता है मैं नहीं जाऊंगा because ये इनके पूरे पीढ़ी में मैं आ रहा हूं. நான் போக மாட்டேன், ஏன்னா இது சந்ததி சந்ததியா நான் இருக்கேன் உள்ள அப்படின்னு சொல்லுது. So it's all my experience in my ministry. I have experienced all these things. இந்த காரியங்கள்லாம் என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்திலே நான் கண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். So ये सब मैं आपको क्यों एक्सप्लेन कर रहा हूं? एक बंदा दुष्ट आत्मा के साथ एक आत्मा हो गया, उसको मैंने मेरे आंखों से देखा हूं। हाँ, यही होता है, one becoming one spirit with another spirit. நான் வந்து ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இத கத்துக் கொடுக்குறேன்னா, நான் பார்த்திருக்கேன் அசுத்த ஆவி அந்த மனிதனுடைய ஆவியோடு ஒன்றாக அது இசைந்து வாழ்வதை நான் பார்த்திருக்கேன். So same way जब एक बंदा होली स्पिरिट से भर जाता है, होली स्पिरिट के साथ एक तन हो जाता है, அதே போல ஒரு மனிதன் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவருடைய ஆவியும் அவனுடைய ஆவியும் ஒன்றாக இசையும் பொழுது
it will reflect in your heart and mind. उनका नेचर, उनका स्वभाव एक तन जब हो जाता है, ऑटोमेटिकली योर उस स्पिरिट का रिफ्लेक्शन आपका हार्ट एंड माइंड में रिफ्लेक्ट होगा 100%. உங்களுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இசைந்து இருக்கும் பொழுது, அவருடைய சுவாபம், அவருடைய சாயல் உங்களுடைய ஆவியை இசைந்து இருக்கும் பொழுது, அந்த ஆவியானவருடைய பிரதிபலிப்பு உங்களுடைய இருதயத்திலும் உங்கள் எண்ணங்களிலும் கண்டிப்பா அது ரிஃப்ளெக்ட் ஆகும், பிரதிபலிக்கும். Because with your one spirit with God's spirit, நீங்க தேவனுடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் அது ஒன்றாக இசைந்து விட்டது, ஒன்றாய் விட்டது. जैसे एक दुष्ट आत्मा एक बंदे में रहता है, उस दुष्ट आत्मा का जो भी चीज है, वो अगर स्पिरिट ऑफ सैडनेस, स्पिरिट ऑफ सिकनेस, स्पिरिट ऑफ सुसाइड, स्पिरिट ऑफ जो है वो बंदे का माइंड को अफेक्ट करता है और बंदे के माइंड में वो चीज हमेशा दौड़ते रहता है. वैसा ही when you are becoming one spirit with God's spirit, I am telling you, the nature of the Holy Spirit will dominate your mind and heart. எப்படி ஒரு மனிதனை அசுத்த ஆவியும் அவனுடைய ஆவியும் ஒன்றாக இணையும் போது கவலையின் ஆவி, பயத்தின் ஆவி, சூசைட் பண்ற ஆவி, இதெல்லாம் அவனுடைய மனதையும் அவனுடைய இருதயத்தையும் ரிஃப்ளெக்ட் பிரதிபலிக்கிறதோ, அதே போல தேவ ஆவியும் உங்களுடைய ஆவியும் அது ஒன்றாக இசையும் பொழுது அவருடைய சுவாபம், அவருடைய சாயல் உங்களுடைய மனதிலும் இருதயத்திலும் கண்டிப்பாக அது பிரதிபலித்தே ஆகும். So the problem here is this: why many people they received Holy Spirit, but still they are not became one with God. They are not becoming one with the Holy Spirit. அநேகர் நம்ம பாக்குறோம், பரிசுத்த ஆவியானவரால் அவங்க நிரப்பப்பட்டிருக்காங்க, ஆனா தேவ ஆவியும் அவங்களோட ஆவியும் அது ஒன்றாக இசையாம இருக்கு, இசையவில்லை. Because their hearts and mind are still carnal. Your heart and mind are still carnal. என்ன பிரச்சனைனா, இப்ப வரையும் அந்த மனிதனுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க இருதயமும் மாம்ச சிந்தையிலே அது அடைப்பட்டிருக்கிறது, பிடிபட்டிருக்கிறது. So when you submit your spirit to Holy Spirit, உங்களுடைய ஆவிய பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, slowly the Holy Spirit will take over your spirit and धीरे 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 पवित्र आत्मा और आपका आत्मा दोनों मिलके एक आत्मा होते जाएगा. நீங்க பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உங்கள் ஆவியை ஒப்படைக்கும் பொழுது மெதுமெதுவாக அவருடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் அது இசைந்து ஒரே ஆவியாக மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். स्पिरिट ऑफ एंगर अगर किसी बंदे में है, யாருக்கெல்லாம் அந்த கோபத்தின் ஆவியை எந்த மனிதனுக்குள் இருக்கிறதோ, उनका गुस्सा जो है इट्स नॉट ह्यूमन, मतलब उनका गुस्सा जो है बड़ी खतरनाक होता है, बड़ी खतरनाक. அந்த மனிதனுடைய கோபம் பயங்கரமா, ரொம்ப கொடூரமா இருக்கும். फर्स्ट डे में ही वो गुस्सा की आत्मा इतना गहरी में उनके अंदर नहीं जाएगा. ஒரே முதல் நாள்ல அந்த கோபத்தின் ஆவி இவ்வளவு ஆழமா போகாது. Slowly the way this man give permission to that spirit, उस काइंड ऑफ गुस्सा को बंदा धीरे 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 उसका स्पिरिट में एक्सेस देते 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 वो एक दिन पूरा ही पोसेस करेगा, पूरा ही डोमिनेट करेगा. एक दिन वो इतना हो जाएगा, कब उसको पता ही नहीं चलेगा कब उसको गुस्सा आ चुका है. அந்த மனிதன் அந்த அசுத்த ஆவிக்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த கோப ஆவிக்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, அது கொஞ்சம் கொஞ்சமா அவனை உள்ள வரையும் அவன் ஆண்டு, அவன் சில நேரங்கள்ல அவன் கோவப்படுறது அவனுக்கே தெரியாத அவன் என்ன பண்றான்னு, அந்த அளவுக்கு அவன் இருதயமும் மனமும் அதுல பிடிபட்டுரும்.
उसको पता ही नहीं चलेगा कब उसको गुस्सा आ गया, क्योंकि वो गुस्सा उसकी कंट्रोल में ही नहीं होता है फिर। அவனுக்கு வந்து கண்ட்ரோலே இருக்காது. அவனுடைய கோபம் அவன் அவன் கண்ட்ரோல்லே இருக்காது. हम्म, उसका मुंह उसकी कंट्रोल में नहीं रहेगा, उसकी बॉडी उसकी कंट्रोल में नहीं रहेगा, वो कब पता नहीं है, वो कब मार चुका है सामने वाले को। அவன் வாய் அவன் கண்ட்ரோல்ல இருக்காது. அவன் கோவம் அவனுக்கு கண்ட்ரோல்ல இருக்காது. முன்னாடி இருக்கிறவன எப்ப போட்டான், அவன் எப்படி என்ன பண்ணானே அவனுக்கே தெரியாது. मार चुका होता है, அவன் கொலை பண்ணிருப்பான், அடிச்சிருப்பான், அடிச்சிருப்பான். सो इट इज बिकॉज ये चीज एक ही दिन में नहीं हुआ, अचानक आके एक इतने टेक ओवर नहीं कर सकता वो चीज। உடனடியாகலாம் அப்படி வந்து அவனோட முழு ஆவியையும் டேக் ஓவர் பண்ண முடியாது. धीरे 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 ये गुस्सा जो है उसके अंदर इट बिकेम वन स्पिरिट विथ हिम, नाउ इट बिकेम वन स्पिरिट। नाउ वो जो गुस्सा है ना, वो तो अभी वो बंदा की कंट्रोल में है ही नहीं है, नाउ इट इज बियॉन्ड हिज कंट्रोल। அந்த அந்த கோபத்தின் ஆவி, அந்த அசுத்த ஆவியுடைய அந்த பிரதிபலிப்பு வருவதற்கு முன்பாக, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள 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 கொஞ்சம் கொஞ்சமா போய் போய் அவனோட கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டு அவனுடைய கோபம் பிரதிபலிக்கும். मैं क्यों ये बात कह रहा हूं? ஏன் இத நான் சொல்றேன்னா, होली स्पिरिट के साथ भी अनुभव ऐसा ही होता है। பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் இருக்கும் பொழுதும் இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் பெற முடியும். இப்படித்தான் அவரோடையும் இதே ஜேர்னி தான், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த அந்த இசைதல் வந்து ஏற்படுது. எப்படி அந்த கோவத்தின் ஆவியோடு ஒன்னா இசைகிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்ததோ, கொஞ்சம் கொஞ்சமா நடந்து இப்ப அது எப்ப பொசஸ் பண்ணுச்சுன்னே தெரியலையோ, அது போலவே ஹோலி ஸ்பிரிட்டோடையும் நம்ம ஆவியை செய்யறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து நமக்கும் அவருக்கும் இடையில அந்த லவ், அந்த அந்த அன்பின் ஆழம் உள்ள போக 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 அது முழுசா இணைஞ்சிரும்। सेम वे जैसे मैंने कहा, वो दुष्ट आत्मा, वो गुस्सा की आत्मा पहले दिन में ही उसको टेक ओवर नहीं कर सकता, उसके माइंड और हार्ट को। धीरे 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 पहले दिन की गुस्सा थोड़ा कम रहेगा, फिर अगले बार गुस्सा थोड़ा ज्यादा रहेगा, फिर अगला बार गुस्सा और थोड़ा ज्यादा रहेगा, फिर एक दिन आएगा उसी को ही पता नहीं उसने कब गुस्सा कर चुका है, कब सामने वाला को थप्पड़ मार चुका है, बस उसी को ही पता नहीं चलता है। उसका मुंह ने क्या क्या बोल चुका है इसी को ही पता नहीं। बाद में ये पछताता है, मैं कब ऐसे कर दिया, अयो मैंने को पता ही नहीं चला, मैंने कब ऐसे कर दिया, ऐसे हो जाता है। सेम वे मैं आपको कह रहा हूं, होली स्पिरिट के साथ भी यही अनुभव है। धीरे 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 आपका रिलेशन, आप उनको एक एक स्वभाव, प्यार, खुशी, आनंद, हर एक आत्मा का फल भी आपके अंदर धीरे 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 बढ़ने के लिए आप आपके अंदर जगह देना है, तभी जाके आपके आत्मा के साथ पवित्र आत्मा एक आत्मा हो सकता है। कितने लोगों को அவருடைய बात है, सलमा। பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் அது ஒன்றாக இணையும் பொழுது மெதுவாக மெதுவாக அவருடைய சுவாபம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், அந்த அந்த குணங்கள் சுவாபம்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் போது உங்களுடைய எண்ணங்களிலும் உங்கள் இருதயங்களிலும் அவருடைய சுவாபம், அவருடைய சாயல் அது பிரதிபலிக்க ஆரம்பிக்கும்। इसलिए पवित्र शास्त्र कहता है एफिसियों की किताब अध्याय 4 में, हाँ हृदय में नया आत्मा देता है, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி। சொல்லுமா। आपका हृदय में नया आत्मा, உங்கள் இருதயத்திலே புதிதான ஆவியை அவர் தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 4வது அதிகாரத்திலே। योर हार्ट, नया आत्मा का मतलब क्या? नया एक्सपीरियंस, नया एक पहले जैसा नहीं है, अब आपको प्यार एक बियॉन्ड एक जगह में, सेल्फ कंट्रोल, स्पेशली ऑन द सेल्फ कंट्रोल, वो नया एक अनुभव है। सेल्फ कंट्रोल, आप कंट्रोल कर सकते हैं, आपके मुंह को कंट्रोल कर सकते हैं, आपके माइंड को कंट्रोल कर सकते हैं, आपके हाथ को कंट्रोल कर सकते हैं,
अब टोटली आपका हर एक इमोशंस के ऊपर आपका काबू रहेगा। உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய அன்பிலே உங்கள் அன்பு அது எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கும். உங்கள் இருதயத்திலே உங்கள் கட்டுப்பாடு இருக்கும். உங்களுடைய எண்ணங்களிலே உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளிலே கட்டுப்பாடு இருக்கும். எல்லாவற்றிலும் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டு எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். कितने लोगों को बातें समझ आया अच्छी तरह से? எத்தனை பேருக்கு சொல்லுகிற காரியங்கள் தெளிவாகிறது? See, spirit of anger, spirit of ये सब generational में भी आता है, ये सब generations है। இந்த கோபத்தின் ஆவி, இந்த கவலையின் ஆவி, இதெல்லாம் முன்னோர்கள் சந்ததி சந்ததியாக வருகிற ஆவி. इसीलिए बहुत लोग मैं सुना हूं कि हाँ मेरा पापा भी ऐसा ही गुस्सा करता, मेरा मम्मा भी ऐसा ही गुस्सा करती है, ये मेरा बेटी उसी की जैसा आई हुई है। நம்ம நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம், இது எங்க அப்பா அப்படிதான் கோவப்படுவாரு, எங்க அம்மா அப்படிதான் கோவப்படுவாங்க, அதே மாதிரிதான் என் பொண்ணும் கோவப்படுறா அப்படின்னு சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். इट्स ऑल द जनरेशनल, ये जो स्पिरिट्स है ना, हार्ट में जो स्पिरिट्स आता है वो जनरेशंस में आता है। இருதயத்திலே அந்த அசுத்த ஆவி அது பரம்பரை பரம்பரையா சந்ததி சந்ததியாக அது அப்படியே இருக்கும். But when I am telling you, my dear brothers and sisters, when you became one spirit with God, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்க ஆவியும் தேவனுடைய ஆவியும் அது ஒன்றாக இசைந்து ஒரே ஆவியாக இருக்கும் பொழுது, आपका पीढ़ी में your generations will become the godly generation in this earth. அப்படி நீங்க இசைந்து ஒரே ஆவியாக இருக்கும் பொழுது உங்களுடைய சந்ததிகள் அவர்கள் தேவரகமான சந்ததிகளாக அவர்கள் இருப்பார்கள். That's a secret of how to create godly generations. இதுதான் ரகசியம். தேவரகமான சந்ததிகள், அவர் விரும்புகிற சந்ததிகள் எப்படி உருவாக்குவது. So allow the Holy Spirit to become one spirit with you. When you become one spirit with God's spirit, it is impossible to then divide. பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுங்க. உங்க ஆவியும் அவருடைய ஆவியும் இசைந்து ஒரே ஆவியாக மாறுவதற்கு. ஆனா இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானதுதான். But when you are willing, जब आपके अंदर इसके पीछे एक बहुत बड़ा चाहत है तो आप जरूर कर सकते हैं. நீங்க அதிகமா நீங்க வாஞ்சிச்சீங்கன்னா கண்டிப்பா இது முடியும். So submit करें, become one spirit with God's spirit. God bless you. Have a nice day. உங்களை அர்ப்பணிங்க. தேவ ஆவியும் உங்களுடைய ஆவியும் ஒன்றாக இசைந்து ஒரே ஆவியாய் மாறுவதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. Thank you, Pastor. Thank Praise you. the Lord, Pastor. Praise the Lord. Yeah, praise the Lord.